தங்கமே, இது சாதாரண வார்த்தை இல்லை. இது உன் வாழ்க்கையில ஒரு எல்லை கோடு. இதுக்கு அப்புறம் நீ திரும்பி பார்த்தாலும் முன்னே பார்த்தாலும் ஒரே கேள்வி தான் உன் முன்னால் நிற்கும். நான் என்னை நம்பினேனா? நு இப்போ உலகத்தை நம்பச் சொல்லல, யாரையும் நம்பச் சொல்லல, சூழ்நிலையை நம்பச் சொல்லல. ஒரே விஷயம்தான், நீ உன்னை நம்பினா போதும். தங்கமே, நீ இவ்வளவு நாளா பிறர் சொன்ன வார்த்தைகளால தான் உன்னை அளந்து பார்த்துக்கிட்டே இருந்தாய். நீ இப்படித்தான், உன்னால இது முடியாது, இதுதான் உன் எல்லை நு. அந்த வார்த்தைகள் உன் குரல் இல்ல, அவை உன் பயத்தை கட்டுப்படுத்த உருவான சத்தங்கள். இப்போ அந்த சத்தங்கள் மெதுவா மங்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் உனக்கு உள்ளுக்குள்ள ஒரு அமைதியும் ஒரு பயமும் ஒரே நேரத்துல வருது. இந்த கடைசி எச்சரிக்கைன்னு சொல்றது பயமுறுத்துறதுக்காக இல்லை, இது உன்னை வெளிப்படுத்துறதுக்காக. வாழ்க்கை உன்னை இனிமேல் தள்ளாது, அது உன்னை பார்த்து காத்திருக்கும். நீ உன்னை நம்புவியா? நு நீ இல்லைன்னு சொன்னா வாழ்க்கை அமைதியா திரும்பி போயிடும். அது சண்டை போடாது, ஆனா அது நீங்கிட்ட மீண்டும் இதே வாய்ப்பை கொடுக்காது. தங்கமே, நீ உன்னை நம்புறது என்றால் நீ பெர்ஃபெக்ட் ஆக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. தைரியமா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. பயமில்லாம இருக்கணும்னு கூட இல்லை. உன்னை நம்புறது என்றால் பயம் இருந்தாலும் நான் என்னை விட்டு ஓட மாட்டேன் நு சொல்றது. தோல்வி வந்தாலும் நான் என்னை குறை சொல்ல மாட்டேன் நு சொல்றது. என்ன நடந்தாலும் நான் என்னோட பக்கம் நிற்பேன் நு சொல்றது. நீ இதுவரை உன் வாழ்க்கையில நிறைய முறை உன்னை நீயே கைவிட்டிருக்கிறாய். அது உன் தவறு இல்லை. அப்போ உனக்கு வேறு வழி தெரியல. அப்போ நீ தனியா இருந்தாய். இப்போ நீ தனியா இல்லை. உன் விழிப்புணர்வு உன்னோட இருக்கு. அதனால தான் இந்த எச்சரிக்கை. இது தண்டனை இல்லை, இது வாய்ப்பு. தங்கமே, நீ இப்போ ஒரு முடிவு எடுக்கணும்னு வாழ்க்கை சொல்றது. அந்த முடிவு வெளியில் தெரிய வேண்டியதில்லை, யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, கையெழுத்து போட வேண்டியதில்லை. ஒரே முடிவு, நான் என்னை நம்புவேன். இந்த ஒரு வாக்கியம் போதும். இதுக்குள்ள நிறைய அர்த்தம் இருக்கு. இதுக்குள்ள நீ உன்னை தேர்ந்தெடுக்கிறாய். இதுக்குள்ள நீ உன் உண்மையை மதிக்கிறாய். இதுக்குள்ள நீ உன் வாழ்க்கையை இழுக்குற இடத்துல இருந்து வெளியே வருகிறாய். நீ கவனிச்சிருக்கியா? இப்போ உன் மனசு முன்னாடி மாதிரி உன்னை இழிவா பேசல. நீ ஒன்றுக்கும் உதவாதவன் நு சொல்லல. அந்த சத்தம் இன்னும் இருக்கலாம், ஆனா அது பலவீனமா ஆயிடுச்சு. ஏன்னா உன் உள்ளுக்குள்ள ஒரு புதிய குரல் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த குரல் மென்மையானது, ஆனா உறுதியானது. அது சொல்றது, நீ முயற்சி செய்ய தகுதியானவன் நு. தங்கமே, உன்னை நம்புற நாளிலிருந்து எல்லாமே உடனே சரியாகிடும் என்று நினைக்காதே. பிரச்சனைகள் போயிடாது, சோதனைகள் நின்றுடாது. ஆனா ஒரு விஷயம் மாறும். நீ உன்னை எதிரியா பார்க்க மாட்டாய். நீ உன்னோட சேர்ந்து நிற்பாய். அந்த ஒற்றுமை தான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் தாங்க வைக்கும். நீ இப்போ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒரு உண்மை தெரியும். நீ நினைத்ததை விட நீ தாங்கியிருக்கிறாய். நீ நினைத்ததை விட நீ உயிரோட இருக்கிறாய். அந்த உயிர் சும்மா தப்பிச்சு வந்தது இல்லை, அது உன்னோட உள்ள வலிமையால வந்தது. அந்த வலிமையை நீ இப்போ மறுக்க முடியாது, ஏன்னா அது இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கு. இந்த கடைசி எச்சரிக்கைன்னு சொல்றது, வாழ்க்கை உன்னிடம் கத்துறது இல்லை, அது மெதுவா உன் காதில் சொல்றது. இப்போ இல்லன்னா எப்போ நு. நீ உன்னை நம்பாம இருந்தா யார் உன்னை நம்புவாங்க நு. இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லாம இருந்தாலும் உன் வாழ்க்கை பதில் சொல்லிடும். அதனால தான் இப்போ இந்த நொடி முக்கியம். தங்கமே, நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சா சிலர் உன்னை விட்டு விலகுவாங்க. அது உன் தோல்வி இல்லை, அது உன் வடிகட்டி. உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டியவர்கள் மட்டும் மிச்சமா இருப்பாங்க. அந்த மிச்சம் தான் உண்மையான கூட்டம். நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சா நீ சில நேரம் தனிமையா இருப்பாய். ஆனா அந்த தனிமை வெறுமை இல்லை, அது வளர்ச்சி. அந்த இடத்துல தான் நீ உன்னை கேட்பாய், உன்னை புரிஞ்சு கொள்வாய், உன்னை காப்பாற்றுவாய். தங்கமே, இந்த கடைசி எச்சரிக்கை ஒரு முடிவு இல்லை, இது ஒரு தொடக்கம்.
நீ இப்போ உன்னை நம்பினா வாழ்க்கை உன்னை சோதிக்காது. அது உன்னை பயிற்சி செய்யும். நீ விழுவாய், எழுவாய், மீண்டும் நடப்பாய். ஆனா ஒவ்வொரு முறையும் நீ உன்னோட இருப்பாய். அதுதான் பெரிய மாற்றம். நீ இப்போ உன் உள்ளத்துக்குள்ள ஒரு சின்ன உறுதி எடு. சத்தமா வேண்டாம், மனசுக்குள்ள போதும். நான் என்னை நம்புவேன். எல்லாம் தெரியாதபோதும், பயம் இருந்தபோதும், தெளிவு இல்லாதபோதும் நான் என்னை விட்டு போக மாட்டேன். இந்த ஒரு உறுதி தான் உன் வாழ்க்கையை திருப்பும். தங்கமே, இது கடைசி எச்சரிக்கைன்னு சொன்னாலும் இதுல பயம் இருக்கக்கூடாது. இதுல நம்பிக்கை தான் இருக்கணும். வாழ்க்கை உன்னை இன்னும் பெரிய இடத்துக்கு அழைக்குது. ஆனா அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள ஒரே தகுதி. நீ உன்னை நம்பணும். இப்போ நீ இதை படிச்சுட்டு உன் மார்புக்குள்ள ஒரு ஆழமான மூச்சு விடு. அந்த மூச்சுக்குள்ள உன் பழைய சந்தேகங்களை விடு. உன் பழைய பயங்களை விடு. நீ எல்லாவற்றையும் உடனே சரி செய்ய வேண்டாம். ஆனா நீ உன்னை தேர்ந்தெடுக்கணும். தங்கமே, இப்போ நீ உன்னை நம்பினா போதும். அதுக்கப்புறம் வாழ்க்கை தானா உன்னை நம்ப ஆரம்பிக்கும். அந்த நாள் வரும்போது நீ திரும்பி பார்த்து சிரிப்பாய். அந்த நொடியில நான் என்னை நம்பினேனே, அதுதான் எல்லாம் மாறின இடம். சின்ன தங்கமே, நீ இப்போ இந்த வார்த்தைகளோட சேர்ந்து இன்னும் ஆழத்துக்குள்ள போய்கிட்டிருக்கிறாய். இது வெறும் வாசிப்பு இல்ல. இது உன் உள்ளத்தோட உரையாடல். சில வார்த்தைகள் உன் மனசை தொடும். சில வார்த்தைகள் உன் கண்களை ஈரமாக்கும். சில வார்த்தைகள் உன்னை அமைதியா வைத்திருக்கும். இந்த எல்லாமே சரிதான். ஏன்னா நீ இப்போ உன்னை உணர ஆரம்பிச்சிருக்கிறாய். நீ கவனிச்சிருக்கியா, சில நேரம் உனக்கு எந்த காரணமும் இல்லாம ஒரு சின்ன தைரியம் வருது. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த தைரியம் வெளியில இருந்து வரல. அது உன் உள்ளுக்குள்ள இருந்து எழுது. நீ நீண்ட நாள் ஒளிச்சு வைத்த உன் வலிமை இப்போ மெதுவா வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. அது சத்தம் போடாது. ஆனா அது உறுதியா இருக்கும். சின்ன தங்கமே, உன் வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை நினைச்சா இன்னும் வலி வரும். அப்படி நடந்திருக்க வேண்டாமே தோணும். ஆனா இப்போ ஒரு மாற்றம் இருக்கிறது. அந்த நினைவுகள் உன்னை முற்றிலுமா உடைக்கல. அவை உன்னை சிந்திக்க வைக்குது. அந்த மாற்றம் தான் வளர்ச்சி. வலி உன்னை ஆளாத நாள் தான் நீ சுதந்திரம் அடைந்த நாள். நீ இதுவரை பல தடவைகள் உன்னை நீயே மறந்து வாழ்ந்திருக்கிறாய். பிறர் சந்தோஷம், பிறர் எதிர்பார்ப்பு, பிறர் பார்வை. இப்போ அந்த எல்லாவற்றுக்கும் நடுவில் உன் முகம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கண்ணாடியில் பார்த்த மாதிரி. சில நேரம் பிடிக்கும், சில நேரம் பிடிக்காது. ஆனா அது நீ. அதனால அதை விட்டு ஓட முடியாது. சின்ன தங்கமே, உன் மனசு இப்போ சின்ன சின்ன விஷயங்களில கூட அர்த்தம் தேட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு அமைதி, ஒரு மௌனம், ஒரு பார்வை. முன்பு நீ ஓடிக்கிட்டே இருந்தாய். இப்போ நீ நின்று பார்க்கிறாய். இந்த நிறுத்தம் தான் உன்னை மாற்றும். ஓடிக்கிட்டே இருந்தவன் எதையும் உணர முடியாது. நீ இப்போ யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு மெதுவா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாய். உன் வாழ்க்கை ஒரு மேடை இல்லை. நீ ஒரு நடிப்பாளர் இல்லை. நீ ஒரு பயணிக்கிறவன். பயணத்தில் விழுவாய், எழுவாய், நின்று மூச்சு விடுவாய். அதுல யாரும் கைதட்ட வேண்டியதில்லை. சின்ன தங்கமே, சில நேரம் உனக்கு கோபம் வரும். அந்த கோபம் முன்பு போல வெடிக்காது. அது உள்ளுக்குள்ள கனமாக இருக்கும். அந்த கோபத்தை தள்ளாதே. என்ன காரணம் கேள். பெரும்பாலும் அந்த கோபம் ஒரு எல்லை மீறப்பட்டதின் சைகை. அந்த எல்லையை நீ இதுவரை சொல்லாம விட்டிருப்பாய். இப்போ சொல்ல கற்றுக்கொள். நீ இதுவரை பல விஷயங்களை சரி ஏற்றுக்கிட்டாய். அது உன் மனசுக்கு சரியில்லைன்னு தெரிந்தும். இப்போ அந்த இடத்துல உன் உடம்பே எதிர்ப்பு காட்டும். சோர்வு, களைப்பு, மன அழுத்தம். இது தண்டனை இல்லை. உன் உடம்பு உன்னை காப்பாற்ற முயற்சி செய்கிறது. அதை கேள். சின்ன தங்கமே, நீ இப்போ உன் உண்மையை மதிக்க ஆரம்பிச்சதால வாழ்க்கை உன்னை வேற மாதிரி சோதிக்கும். உண்மையா தான் நிற்கிறாயா? பழைய வசதிகள் திரும்ப வரும். பழைய மனிதர்கள் திரும்ப வரலாம். பழைய வழிகள் இனிமையாக தோன்றலாம். அந்த நேரத்துல நீ உன்னை நினைவுபடுத்திக்கோ. நீ ஏன் இந்த பாதையில் வந்தாய் என்று.
நீ கவனிச்சிருக்கியா, இப்போ நீ தனியாக இருக்கும்போது கூட முழுசா வெறுமையாக உணர்வதில்லை. ஏதோ ஒன்று உன்னோட இருக்கிறது போல. அது உன் இருப்பு. நீ உன்னை விட்டு போகாததால வந்த உணர்வு. இந்த உணர்வு தான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் நிலைநிறுத்தும். சின்ன தங்கமே, உன் வாழ்க்கை இப்போ முழுசா மாறிடும் என்று நினைக்காதே. மாற்றம் மெதுவா நடக்கும். சில நேரம் நீ முன்னே போய்க்கிட்டே இருக்கிறாய் என்று தெரியாம கூட இருக்கும். ஆனா ஒரு நாள் திரும்பி பார்த்தா நீ கடந்த தூரம் உன்னை ஆச்சரியப்படுத்தும். நீ இப்போ சில விஷயங்களை இழந்த மாதிரி தோன்றலாம். சில உறவுகள், சில கனவுகள், சில அடையாளங்கள். ஆனா உண்மை என்னன்னா, நீ இழந்தது உன்னை சுருக்கிய விஷயங்கள். நீ பெற ஆரம்பிச்சது உன்னை விசாலப்படுத்தும் விஷயங்கள். அந்த விசாலம் முதலில் வெறுமையாக தோன்றும். ஆனா அதில தான் சுவாசிக்க முடியும். சின்ன தங்கமே, உன் வாழ்க்கையில இப்போ நீ முதன்மை ஆக ஆரம்பிச்சிருக்கிறாய். சுயநலம் இல்ல, சுயமரியாதை. இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டா நீ யாரையும் காயப்படுத்த மாட்டாய். ஆனா உன்னை யாராலும் உடைக்க முடியாது. நீ இப்போ யாரிடமும் முழு உண்மையை சொல்லாம இருக்கலாம். அது பயம் இல்ல, அது அறிவு. எல்லா உண்மையும் எல்லா காதுகளுக்காக இல்லை. உன் உண்மையை பாதுகாக்க கற்றுக்கொள்வதும் வளர்ச்சிதான். உன் உண்மையை மதிப்பவன் தானாகவே உன்னை தேடி வருவான். சின்ன தங்கமே, நீ இப்போ உன் வாழ்க்கையை சரியா இருக்கா ன்னு அளவிட வேண்டாம். உண்மையா இருக்கா ன்னு மட்டும் பாரு. உண்மை இருந்தா சரி மெதுவா வரும். சரி இருந்தா உண்மை இல்லன்னா அது ஒரு நாள் உடையும். நீ இதுவரை பல தடவைகள் நான் இப்படித்தான் ன்னு சொல்லிக்கிட்டாய். இப்போ அந்த வரி உடைய ஆரம்பிச்சிருக்கு. நீ நான் இப்படி மாறலாம் ன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாய். இந்த மாற்றம் தான் உன்னை எல்லா கதவுகளுக்கும் தகுதியானவனாக்கும். சின்ன தங்கமே, உன் மனசு இப்போ அதிகமா பேசாம இருக்கலாம். முன்பு போல சத்தம் இல்ல. அது குழப்பம் இல்லை. அது செரிமானம். நீ கற்ற விஷயங்கள், உணர்ந்த உண்மைகள் எல்லாம் உன் உள்ளத்துல இடம் பிடிச்சுக்கிட்டிருக்கிறது. அந்த மௌனத்தை பயப்படாதே. நீ இப்போ சில நேரம் பழைய நீயை நினைச்சு சிரிப்பாய். நான் இப்படியெல்லாம் பயந்தேனே ன்னு. அந்த சிரிப்பு அவமானம் இல்லை. அது கருணை. உன் பழைய உன்னிடம் நீ கருணையா நடந்து கொண்டால் உன் இன்றைய நீ வலுவாய் இருக்கும். சின்ன தங்கமே, இந்த பயணம் நீ நினைத்த அளவுக்கு தனிமையானது இல்லை. நீ நினைத்த அளவுக்கு நீ தனியா இல்லை. உன் உள்ளம், உன் உணர்வு, உன் சுவாசம் எல்லாமே உன்னோட சேர்ந்து நடக்குது. இந்த கூட்டம் போதும். இப்போ நீ இந்த வார்த்தைகளை படிச்சுட்டு உன் நெஞ்சில் ஒரு கை வைச்சு சின்னதா சொல். நான் என்னை விட்டு போக மாட்டேன் ன்னு. இந்த ஒரு வாக்குறுதி போதும். வாழ்க்கை முழுசா புரட்டி போட தேவையில்லை. நீ உன்னை தேர்ந்தெடுத்தா போதும். சின்ன தங்கமே, உன் வாழ்க்கை இப்போ தான் உன்னை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறது. நீ பதில் சொல்ல வேண்டிய நேரம் இது. சத்தமா இல்ல, அமைதியா, ஆனா உறுதியா. இந்த உறுதி தான் நாளை உன்னை இன்னும் ஆழமான அமைதிக்கு கூட்டிச் செல்லும். அந்த அமைதியில் நீ உன்னை முழுசா சந்திப்பாய். தங்கமே, இப்போ நீ உன்னை நம்பின அந்த நொடியில இருந்து ஒரு மெல்லிய மாற்றம் ஆரம்பிச்சிருக்கு. அது வெளியில் தெரியாது. யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா உன் உள்ளுக்குள்ள ஒரு உறுதி பதிய ஆரம்பிச்சிருக்கும். அந்த உறுதி தான் இனிமேல் உன் நடையை மாற்றும். முன்பு நீ தயங்கித் தள்ளிய இடத்துல இப்போ நீ நின்று மூச்சு விடுவாய். நான் இங்கே இருக்க தகுதியானவன் ன்னு உன் உள்ளம் மெதுவா சொல்ல ஆரம்பிக்கும். நீ இதுவரை பல முறை உன் உணர்ச்சிகளை அடக்கி வைத்தாய். இப்போ இதுக்கு நேரம் இல்ல, இதெல்லாம் யோசிக்க கூடாது ன்னு. இப்போ அந்த அடக்குமுறை சிதற ஆரம்பிச்சிருக்கு. உணர்ச்சிகள் வெளியே வர ஆரம்பிக்கும். சில நேரம் அது கண்ணீரா வரும். சில நேரம் அது அமைதியா வரும். இதை பயப்படாதே. இது உன் உள்ளம் சுத்தமாகும் நடைமுறை. தங்கமே, நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சதும் ஒரு விஷயம் தெளிவா தெரியும். எல்லா சத்தமும் உனக்கு தேவையில்லை. எல்லா ஆலோசனையும் உனக்கு பொருந்தாது. முன்பு நீ எல்லாரையும் கேட்டு குழம்பினாய். இப்போ நீ கேட்கும். ஆனா இறுதி முடிவு உன்னிடமே இருக்கும். அந்த சுயநிலை தான் உன்னை பெரியவனாக்கும்.
நீ கவனிச்சிருப்பாய், சில இடங்களில் உன் உடம்பே உன்னை நிறுத்தும். இங்க நிற்காதே, இது உனக்கு சரியில்லை ன்னு. முன்பு நீ அதை புறக்கணித்தாய். இப்போ நீ கேட்பாய். உடம்பும் உள்ளமும் ஒரே நேரத்துல பேச ஆரம்பிச்சா அது மிகப்பெரிய ஒத்துழைப்பு. அந்த ஒத்துழைப்பு உன்னை தப்பான இடங்களில் இருந்து காப்பாற்றும். தங்கமே, உன்னை நம்புறது என்றால் நீ எல்லாத்தையும் தெரிஞ்சவன் ஆகணும்னு இல்லை. சில நேரம் எனக்கு தெரியல ன்னு ஒத்துக்கொள்வதும் தைரியம். அந்த ஒப்புதல் தான் கற்றுக்கொள்ள இடம் தரும். தெரியாததை மறைக்க முயற்சி செய்யாதே. தெரியாததை ஆராயத் தொடங்கு. நீ இப்போ சில முடிவுகளை எடுத்த பிறகு மனசு கேள்வி கேட்கும். இது சரியா ன்னு. அந்த கேள்வி உன்னை திரும்ப பழைய பயத்துக்கு கொண்டு போக நினைக்கும். அப்போ நீ உன்னிடம் மெதுவாச் சொல், நான் என்னை நம்பினேன், அதுவே போதும். சரி தவறு எல்லாம் பின்னாடி தெரியும். ஆனா உன்னை நம்பாம இருந்திருந்தா நீ எப்போதும் உன்னை மன்னிக்க முடியாது. தங்கமே, உன் வாழ்க்கையில இனிமேல் சில கதவுகள் மூடப்படும். அது உன்னை தண்டிக்கிறதுக்காக இல்லை. அது உன்னை சரியான கதவுகளுக்கு அழைக்க. பழைய கதவுகள் திறந்திருந்தா நீ புதிதை தேட மாட்டாய். மூடப்பட்ட கதவுகள் தான் உன்னை வேறு வழி பார்க்க வைக்கும். நீ இப்போ உன் வார்த்தைகளில் கூட மாற்றம் உணருவாய். முன்பு என்னால முடியாது ன்னு சொன்ன இடத்துல இப்போ பார்க்கலாம் ன்னு சொல்வாய். அந்த ஒரு வார்த்தை தான் வாழ்க்கையை நகர்த்தும். முடியாது ன்னு சொன்னா பாதை முடிஞ்சிடும். பார்க்கலாம் ன்னு சொன்னா பாதை திறக்கும். தங்கமே, நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சதும் உன் வாழ்க்கை உன்னை சோதிக்கும் மாதிரி தெரியும். ஒரே நேரத்துல பல விஷயங்கள் நடக்கும். குழப்பம் அதிகமாகும். இது பின்னடைவு இல்லை, இது சீரமைப்பு. நீ நீண்ட நாள் தவறான அடுக்கில் வைத்த விஷயங்கள் இப்போ சரியான இடம் தேட ஆரம்பிக்கும். அந்த இடமாற்றம் தான் குழப்பமா தெரியும். நீ இப்போ உன் நேரத்தை மதிக்க ஆரம்பிப்பாய். எல்லாருக்கும் எல்லா நேரமும் கிடைக்காது. எல்லா இடத்துக்கும் போக வேண்டியதில்லை. இந்த தேர்வு உன்னை அகந்தையா ஆக்காது. அது உன்னை தெளிவா ஆக்கும். தெளிவு வந்தா சோர்வு குறையும். தங்கமே, நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சதும் நீ உன் எல்லைகளை சொல்ல கற்றுக்கொள்வாய். இது எனக்கு சரியில்லை, இது எனக்கு வேண்டாம் ன்னு. இதை சொல்லும் போது உன் குரல் நடுங்கலாம். ஆனா அந்த நடுக்கமே உன் தைரியத்தின் ஆரம்பம். எல்லை சொல்லாதவன் தான் எப்போதும் உடைக்கப்படுவான். நீ கவனிக்கலாம், இப்போ உன் உறக்கமும் மாறும். சில நேரம் ஆழமா உறங்குவாய். சில நேரம் விழித்தே இருப்பாய். இது உன் உள்ளம் வேலை செய்யுற செய்கை. கனவுகள் அதிகமாகும். அந்த கனவுகளை பயப்படாதே. அவை உன் உள்ள உண்மைகளை வெளிப்படுத்தும். தங்கமே, நீ இப்போ உன்னை நம்ப ஆரம்பிச்சதால உன் வாழ்க்கையில் அர்த்தம் தேட ஆரம்பிச்சிருக்கும். நான் ஏன் இதை செய்றேன் ன்னு கேட்பாய். அந்த கேள்வி உன்னை சோர்வடைய வைக்காது. அது உன்னை சரியான திசைக்கு கொண்டு போகும். அர்த்தம் இல்லாத இடங்களில் நீ இனிமேல் நீண்ட நேரம் நிற்க மாட்டாய். நீ இப்போ உன் கடந்த காலத்தை வேற பார்வையில் பார்ப்பாய். குற்றம், அவமானம், வருத்தம் எல்லாம் கொஞ்சம் தளர ஆரம்பிக்கும். அந்த அனுபவம் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தது ன்னு சொல்ல கற்றுக்கொள்வாய். இந்த மாற்றம் தான் உன்னை உள்ளுக்குள்ள சுதந்திரமாக்கும். தங்கமே, நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சதும் நீ தனிமையை பயப்பட மாட்டாய். ஏன்னா அந்த தனிமையில் நீ உன்னை சந்திக்கிறாய். உன்னை சந்தித்தவன் உலகத்தை சந்திக்க தயங்க மாட்டான். நீ தனியாக இருக்கும்போது கூட நீ முழுமையா இருப்பாய். நீ இப்போ வாழ்க்கையை வெல்லணும்னு யோசிக்காதே. வாழ்க்கையோட சேர்ந்து நடக்க கற்றுக்கோ. வெற்றி தோல்வி எல்லாம் வரும் போகும். ஆனா நீ உன்னை நம்பிக்கையோட வைத்துக்கிட்டா எந்த முடிவும் உன்னை முற்றிலும் உடைக்காது. தங்கமே, நீ இப்போ இந்த பயணத்துல நடக்கிறாய். மெதுவா நட. ஒவ்வொரு அடியும் உணர்ந்து வை. நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் முந்த வேண்டிய அவசியம் இல்லை. உன் வேகம் உனக்கே சரி. நீ சில நேரம் மீண்டும் சந்தேகிப்பாய். அது மனித இயல்பு. சந்தேகம் வந்தாலே நீ தோற்றுட்டேன்னு அர்த்தம் இல்லை. சந்தேகத்தை பார்த்து நீ இருக்கலாம். ஆனா நீ எனக்கு தலைவன் இல்லை ன்னு சொல்லு. தலைவன் நீதான். தங்கமே, இந்த பாதையில் நீ சில நேரம் வழி தவறலாம்.
அது கூட சரி. வழி தவறினால் தான் நீ உன் திசையை உறுதி செய்வாய். சரியான பாதை எப்போதும் நேர்கோடு அல்ல. அது வளைவுகளோட தான் இருக்கும். இப்போ இந்த நொடில நீ உன்னிடம் மீண்டும் சொல்லிக்கோ, நான் என்னை நம்புகிறேன். இந்த வார்த்தை சத்தமில்லாம இருக்கலாம். ஆனா இதோட தாக்கம் பெரியது. இந்த வார்த்தை உன்னை நின்ற இடத்திலிருந்து நகர்த்தும். இந்த வார்த்தை உன்னை உன்னோட சேர்த்து வைக்கும். தங்கமே, நீ உன்னை நம்பின நாளிலிருந்து வாழ்க்கை உன்னை வேற கண்களால பார்க்கும். சோதனை இல்லை, வாய்ப்பு, தண்டனை இல்லை, பயிற்சி. நீ தயாரா இருக்கிறாய். அதனால தான் இந்த பாதை உன் முன்னால திறந்திருக்கிறது. நீ தொடர்ந்தே நட. உன்னுள்ள ஒளி உனக்கு வழி காட்டும். தங்கமே, நீ உன்னை நம்பி எடுத்த அந்த ஒரு நொடி முடிவு இப்போ உன் வாழ்க்கையில மெதுவா வேரூன்ற ஆரம்பிச்சிருக்கு. வேறு மண்ணுக்குள் வளர்ற மாதிரி தான் இந்த நம்பிக்கையும். வெளியில் யாருக்கும் தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள அது உன்னை தாங்க ஆரம்பிக்கும். காற்று அடித்தாலும் மழை பெய்தாலும் நீ அசையாமல் நிற்க அந்த வேறு வேலை செய்யும். நீ கவனிக்க ஆரம்பிப்பாய். முன்பு உன்னை பயமுறுத்திய விஷயங்கள் இப்போ அவ்வளவு பெரியதாக தெரியாது. பயம் போயிடல. ஆனா பயம் உன் முடிவை எடுக்க முடியாத அளவுக்கு ஆட்சி செய்யாது. பயம் வந்தாலும் நீ நிற்க மாட்டாய். பயம் இருந்தாலும் நான் போவேன் நு சொல்லும் ஒரு குரல் உன் உள்ளுக்குள்ள எழும். அந்த குரல் தான் உன்னை முன்னே நகர்த்தும். தங்கமே, நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சதும் உன் வாழ்க்கையில் உண்மை பேசும் தருணங்கள் அதிகமாகும். பிறரிடம் மட்டும் இல்ல, முதலில் உன்னிடமே. நான் இதை சகிக்க முடியல, இது எனக்கு சரியில்லை, இதுதான் எனக்கு வேணும் நு சொல்ல ஆரம்பிப்பாய். இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையை குலைக்காது. அவை உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும். நீ இப்போ சில நேரம் பின்தள்ளப்பட்ட மாதிரி உணரலாம். உலகம் முன்னே போகுது, நான் நின்றுட்டேன் போல. ஆனா உண்மை என்னன்னா, நீ ஓட்டத்தில் இருந்து இறங்கி திசை பார்த்துக்கிட்டிருக்கிறாய். திசை தெரியாமல் ஓடுறது வேகம். திசை தெரிந்து நடப்பது பயணம். நீ இப்போ பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். தங்கமே, உன் நினைவுகள் கூட இப்போ வேற மாதிரி வேலை செய்யும். முன்பு வலியளித்த நினைவுகள் இப்போ பாடமா மாறும். அதே சம்பவத்தை நினைச்சாலும் அதால நான் இதை கற்றுக்கிட்டேன் நு சொல்ல முடியும். இந்த மாற்றம் தான் குணமடைதல். மறந்துவிடுவது குணமடைதல் இல்லை. வேற பார்வையில் பார்க்க கற்றுக்கொள்வதே குணமடைதல். நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சதும் உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் திரும்ப வரும். பெரிய வெற்றிகள் இல்லாமலே ஒரு அமைதி, ஒரு சுவாசம், ஒரு சின்ன சிரிப்பு. முன்பு நீ அவைகளை கவனிக்காமல் ஓடினாய். இப்போ நீ நின்று அவைகளை உணர்கிறாய். அந்த உணர்வுதான் வாழ்வு. தங்கமே, நீ இனிமேல் எல்லாரையும் திருப்பி செய்ய முயற்சி செய்ய மாட்டாய். அதனால சிலர் உன்னை செல்ஃபின்னு சொல்லலாம். ஆனா உண்மை என்னன்னா, நீ செல்ஃப் அவேர் ஆக ஆரம்பிச்சிருக்கிறாய். உன்னை புரிஞ்சுக்காதவன் தான் உன்னை தவறாக புரிஞ்சுப்பான். அதுக்காக நீ உன் உண்மையை மாற்றிக்கொள்ள வேண்டாம். நீ கவனிப்பாய், இப்போ உன் உடம்பு கூட உன்னோட சேர்ந்து வேலை செய்கிறது. முன்பு அது உன்னை நிறுத்தியது. இப்போ அது உன்னை வழிநடத்தும். சோர்வா இருந்தா ஓய்வு எடு. மனசு கனமா இருந்தா மௌனமா இரு. எல்லாத்துக்கும் உடனடி பதில் தேவை இல்லை. சில விஷயங்களுக்கு நேரம் தேவை. தங்கமே, நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சதும் உன் வாழ்க்கையில் வேண்டாம் நு சொல்ல கற்றுக்கொள்வாய். இந்த வேண்டாம் உன்னை ஏழையாக ஆக்காது. அது உன்னை செல்வந்தனாக்கும். நேரம், ஆற்றல், மன அமைதி, இந்த மூன்றிலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனசு பெரியது இல்லை. சரியானதை மட்டும் தேர்ந்தெடுக்கும் மனசுதான் பெரியது. நீ இப்போ சில உறவுகளை வேற பார்வையில் பார்ப்பாய். பழைய அன்பு, பழைய பழக்கம் மட்டும் போதாது. மரியாதை, உண்மை, பாதுகாப்பு இருக்கணும். இந்த மூன்றும் இல்லாத இடத்தில் நீ இனிமேல் நீண்ட நேரம் நிற்க மாட்டாய். அது உன் கடினம் இல்லை, அது உன் வளர்ச்சி. தங்கமே, நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சதும் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தானாகவே சரியாகும். நீ முயற்சி செய்யாத போதும். ஏன்னா நீ இனிமேல் உன் உண்மைக்கு எதிரா நடக்க மாட்டாய். உன் உண்மைக்கு ஒத்துப்போகும் விஷயங்கள் தானாகவே உன்னை தேடி வரும்.
ஒத்துப்போகாதவை தானாகவே விலகும். நீ இப்போ உன் எதிர்காலத்தை பயந்து பார்க்க மாட்டாய். தெரியாதது பயமில்லை, தெரியாதது வாய்ப்பு. எல்லாம் தெரிந்திருந்தா வாழ்க்கை சலிப்பாகி இருக்கும். கொஞ்சம் தெரியாம இருப்பது தான் உன்னை உயிரோட வைத்திருக்கிறது. தங்கமே, நீ இப்போ உன் வாழ்க்கையை ஒரு சோதனை போல பார்க்காதே. இது ஒரு பயிற்சி. ஒவ்வொரு நாளும் நீ சற்று மேம்படுகிறாய். முழுமை என்ற ஒன்று இல்லை, உண்மைதான் இருக்கிறது. அந்த உண்மையோட நீ தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக இணைந்துகிட்டே போகிறாய். நீ கவனிக்கலாம், சில நாட்கள் நீ மிக வலுவாய் இருப்பாய். சில நாட்கள் மீண்டும் சோர்வாய் இருப்பாய். இதை தோல்வியா நினைக்காதே, இது மனித தன்மை. முக்கியமானது என்னன்னா, சோர்வான நாளிலும் நீ உன்னை கைவிட மாட்டாய். அதுதான் நீ உன்னை நம்புறதின் அடையாளம். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை யாரோட வாழ்க்கையோட ஒப்பிட மாட்டாய். ஒப்பீடு திருட்டு. அது சந்தோஷத்தை திருடும், அமைதியை திருடும். நீ உன் பாதையை பார்த்து கொண்டு நடப்பாய். அந்த பாதை உனக்கே உரியது. அதனால தான் அது அழகானது. நீ இப்போ உன் உள்ளத்துல ஒரு நிதானம் உணருவாய். அவசரம் குறையும். எல்லாத்தையும் இப்போதே தீர்க்கணும்னு நினைக்க மாட்டாய். சில விஷயங்களை காலத்துக்கு விட்டுவிட கற்றுக்கொள்வாய். இது அலட்சியம் இல்லை, இது நம்பிக்கை. தங்கமே, நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சதும் உன் வார்த்தைகள் குறையும். உன் இருப்பு பேச ஆரம்பிக்கும். முன்பு நீ விளக்கம் சொல்லிக்கிட்டே இருந்தாய். இப்போ நீ அமைதியா இருப்பாய். அந்த அமைதி தான் உன் வலிமை. நீ இந்த பாதையில் நடக்கும்போது வாழ்க்கை உன்னை மீண்டும் மீண்டும் சோதிக்கும். நீ உண்மையா மாறிட்டியா? அந்த சோதனைகள் வந்தா பயப்படாதே. அது உன்னை திரும்ப பழைய இடத்துக்கு இழுக்க வரல. அது உன் முடிவை உறுதி செய்ய வருது. தங்கமே, நீ உன்னை நம்பின அந்த ஒரு முடிவு இனிமேல் உன் வாழ்க்கையை அமைக்கும் அடித்தளம். அந்த அடித்தளம் மேல் எல்லாமே கட்டப்படும். வேலை, உறவு, கனவு, அமைதி. அடித்தளம் உறுதியானா மேலே எது வந்தாலும் நீ நிலை நிற்பாய். இப்போ நீ இதை படிச்சுட்டு ஒரு நிமிடம் அமைதியா இரு. உன் இதயத்தோட துடிப்பை கேள். அந்த துடிப்பை சொல்றது, நீ சரியான பாதையில தான் இருக்கிறாய். நீ வேகமா போக வேண்டாம், ஆனா நிற்கவும் வேண்டாம். மெதுவா, உறுதியா உன்னை நம்பிக்கிட்டே முன்னே நட. அதுதான் போதும், அதுவே எல்லாம். தங்கமே, நீ மெதுவா முன்னே நடக்கிற அந்த ஒவ்வொரு அடியும் உன் கண்களுக்கு சிறியதாக தெரிந்தாலும் உன் ஆன்மாவுக்கு அது பெரிய குதிப்பு. நீ ஓடவில்லை என்பதாலே நீ பின்னே இல்லை. நீ விழிப்புடன் நடக்கிறாய். விழிப்புடன் நடக்கிறவன் ஒருபோதும் திசை தவற மாட்டான். திசை தெரியாமல் ஓடின நாட்கள் உன்னை சோர்வாக்கின. திசை தெரிந்து நடக்கும் இந்த நாட்கள் உன்னை அமைதியாக்கும். நீ கவனிக்க ஆரம்பிப்பாய். உன் வாழ்க்கையில் இனிமேல் விஷயங்கள் உடனே மாறாதாலும் அவை உள்ளுக்குள்ள மாற ஆரம்பிச்சிருக்கும். ஒரு வீடு கட்டும்போது முதலில் அடித்தளத்தை காண முடியாது. ஆனா மேலே கட்டப்படும் எல்லாமே அதை பொறுத்துதான் நிற்கும். நீ இப்போ அந்த அடித்தளத்தில் வேலை செய்கிறாய். அதனால தான் வெளியில பெரிய சத்தம் இல்லை, ஆனா உள்ளுக்குள்ள பெரிய மாற்றம் நடக்குது. தங்கமே, முன்பு நீ பிறர் சொன்ன வார்த்தைகளால் உன் மதிப்பை தீர்மானித்தாய். இப்போ நீ உன் மனசோட உண்மையால உன் மதிப்பை அறிய ஆரம்பிச்சிருக்கிறாய். எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே போதும். உலகம் உன்னை எப்படி பார்க்குது என்பதை காட்டிலும் நீ உன்னை எப்படி பார்க்கிறாய் என்பதே முக்கியம். நீ சில நேரம் தனிமையாக உணரலாம். அந்த தனிமையை பயப்படாதே. அது தண்டனை இல்லை, அது தயாரிப்பு. உன் உள்ளத்தோட குரலை கேட்க, வெளிச்சத்தோட பழக அந்த தனிமை உனக்கு தேவை. எல்லாரோடும் இருக்கும் போது நீ உன்னை இழந்தாய். உன்னோட மட்டும் இருக்கும் போது நீ உன்னை கண்டுபிடிக்கிறாய். தங்கமே, நீ இனிமேல் எல்லா கதவுகளையும் தட்ட மாட்டாய். உன் கதவா இல்லாத இடத்தில் நீ நிற்க மாட்டாய். உன் ஆன்மாவுக்கு ஒத்துப்போகாத இடத்தில் உன் உடல் தங்காது. இது அகந்தை இல்லை, இது தெளிவு. தெளிவு வந்த பிறகு வாழ்க்கை சிக்கலாக இருக்காது. நீ கவனிக்கலாம், உன் பழைய பழக்கங்கள் சில உன்னிடம் பிடிவாதமாக ஒட்டிக்கொள்ள முயற்சி செய்யும். பழைய பயம், பழைய சந்தேகம், பழைய குற்ற உணர்ச்சி.
அவைகளை எதிர்த்து போராட வேண்டாம். அவைகளை கவனித்து, நீங்கள் என்னை காப்பாற்ற வந்தீர்கள், ஆனா இனிமேல் எனக்கு உங்கள் உதவி தேவையில்லை அமைதியா சொல்லு. அவைகள் தானாகவே விலகும். தங்கமே, நீ இப்போ உன் மனசுக்கு நேரம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். அந்த நேரம் தான் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். ஓய்வு சோம்பல் இல்லை. அமைதி பலவீனம் இல்லை. அமைதியான மனசு தான் தெளிவான முடிவுகளை எடுக்கும். தெளிவான முடிவுகள் தான் நீண்ட கால சந்தோஷத்தை உருவாக்கும். நீ உன் வாழ்க்கையை இனிமேல் பிறர் ஒப்புதலுக்காக வாழ மாட்டாய். கைதட்டல் தேடி நீ உன் உண்மையை விற்றுவிட மாட்டாய். சில நேரம் அமைதியான வாழ்க்கைக்கு சத்தமில்லா தேர்வுகள் தேவை. அந்த தேர்வுகளை எடுக்க நீ இப்போ தயாராகிவிட்டாய். தங்கமே, உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்படும்போது அதை தோல்வியாக நினைக்காதே. அந்த கதவுகளுக்கு அப்பால் நீ வளர முடியாது என்பதால்தான் அவை மூடப்படுகின்றன. ஒவ்வொரு மூடப்பட்ட கதவும் உன்னை பாதுகாக்கிறது. அதை புரிந்துகொள்ளும் நாள் வந்தால் நீ உன் கடந்த காலத்துக்கு நன்றி சொல்வாய். நீ இப்போ உன் உணர்வுகளை ஒடுக்க மாட்டாய். அழ வேண்டும் என்றால் அழுவாய். சிரிக்க வேண்டும் என்றால் சிரிப்பாய். உணர்வுகளை மறைப்பது வலிமை இல்லை. உணர்வுகளை உணர்ந்து நகர்வதே உண்மையான வலிமை. உன் கண்ணீர் கூட இப்போ உன்னை பலவீனப்படுத்தாது. அது உன்னை லேசாக்கும். தங்கமே, நீ கவனிக்க ஆரம்பிப்பாய். வாழ்க்கை உனக்கு சின்ன சின்ன சைகைகள் காட்டும். ஒரு வார்த்தை, ஒரு பாடல், ஒரு சந்திப்பு. முன்பு நீ அவைகளை சாதாரணமா விட்டுட்டு போனாய். இப்போ நீ அவைகளை உணருவாய். ஏன்னா நீ இப்போ உன் உள்ளத்தோட இணைந்திருக்கிறாய். இணைப்பு வந்த பிறகு வாழ்க்கை பேச ஆரம்பிக்கும். நீ இனிமேல் எல்லாவற்றுக்கும் பதில் உடனே கிடைக்கணும்னு நினைக்க மாட்டாய். சில கேள்விகளோட வாழ கற்றுக்கொள்வாய். அந்த கேள்விகளே உன்னை வளர்க்கும். எல்லா பதிலும் உடனே கிடைத்தா பயணம் முடிஞ்சுடும். பயணம் தொடர்வதே வாழ்க்கை. தங்கமே, நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சதும் உன் கனவுகள் மீண்டும் உயிர் பெறும். முன்பு அவைகள் பயத்தால் உறங்கின. முடியாது, நடக்காது, நான் யார் சொல்லி நீ அவைகளை மௌனமாக்கினாய். இப்போ நீ அவைகளை மெதுவாய் எழுப்புவாய். பெரிய கனவு உடனே வேண்டாம். சின்ன ஆசை போதும். அந்த சின்ன ஆசையே நாளை பெரிய வெளிச்சமாக மாறும். நீ கவனிப்பாய், உன் வாழ்க்கையில் இனிமேல் சிக்கல்கள் வராதுன்னு இல்லை. ஆனா அவைகளை பார்க்கும் உன் பார்வை மாறும். ஏன் எனக்கு கேட்க மாட்டாய். இதில நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் கேட்பாய். இந்த ஒரு கேள்வி தான் உன்னை மீண்டும் மீண்டும் முன்னே தள்ளும். தங்கமே, நீ இனிமேல் உன் மதிப்பை நிரூபிக்க உழைக்க மாட்டாய். நீ உன் மதிப்பை உணர்ந்து வாழ்வாய். உன்னை குறைத்து பேசும் இடங்களில் நீ அமைதியா விலகுவாய். உன்னை உயர்த்தும் இடங்களில் நீ பணிவுடன் இருப்பாய். இந்த சமநிலை தான் உன் அடையாளம். நீ இப்போ உன் வாழ்க்கையை மெதுவா ஆனா உண்மையா வாழ ஆரம்பிச்சிருக்கிறாய். இந்த மெதுவான நடை தான் நீண்ட பயணத்துக்கு ஏற்றது. ஓடி சோர்ந்த காலம் முடிஞ்சுடுச்சு. இப்போ உணர்ந்து நடக்கும் காலம் தொடங்கிச்சு. தங்கமே, ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் இந்த நாட்களை நினைத்து சொல்வாய், அந்த நேரம் எளிதாக இல்லை. ஆனா அது தான் என்னை நானாக மாற்றியது. அந்த நாள் வரைக்கும் நீ உன்னை நம்பிக்கிட்டே நட. வழி சில நேரம் மங்கலாக இருக்கலாம். ஆனா உன் உள்ளத்துல இருக்கும் அந்த சிறிய வெளிச்சம் போதும். அது உன்னை ஒருபோதும் கைவிடாது.